40 பழைய நகரங்கள் பழைய நகரங்கள் அப்படின்னு அதை பொறுத்த வரைக்கும் வாழ்வுகள் சேலம் இருந்தார் பெரிய பிடிசி இருந்தாரு. ரெண்டாவது பேர் பார்த்தீங்கன்னா இந்த தமிழனி அப்படின்னு வருதுங்களா அதுக்கு ஆசி பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் எவை என்று தெரியுமா அப்படின்லாம் கேட்கிறாங்க. அது மாதிரியா அவங்க படிச்சிருக்கோம், நான் படிச்சிருக்கோம். பரப்பா மோதேதாரோ பரப்பாவா மோதேதாரோவா அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். பரப்பாவா மோதேதாரோ இதை என்ன சொல்லுவாங்க. பரப்பாவுடைய காலம் என்ன என்னங்க? கிமு 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 1003 கிமு 1000 அப்ப ஏற்கனவே ஒரு 3300 சரிங்களா? இப்போ 2000 வருஷம் 2000 5300 ஆண்டுகள் 5300 ஆண்டுகள் பழமையானது. சரிதான். அப்ப இதுதான் வந்து பண்டைய இந்தியாவுல திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்கள் அப்படின்னு இருக்கிறது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய தொன்மையான நகரங்கள் அப்படின்னு கொடுக்குது. அதுல பாத்தீங்கன்னா பூம்புகார் மதுரை காஞ்சி பூம்புகார் மதுரை காஞ்சி பூம்புகார் மதுரை அதே சமயத்துல மிக தொன்மையான நாகரிகம் நாகரிகை கொடுத்துருக்காங்க இல்லையா? நாடுகளுக்கு முன்னாடி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது போல பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி பூம்புகார் அவங்களுடைய இருக்கு. மதுரை காஞ்சி பூம்புகார் அரசாங்க மாநிலம் ஆகியவற்றை கூட இவ்வளவு கல்வியான தயாரித்து இருந்திருக்கின்றன. அந்த நகரம் மதுரை காஞ்சி பூம்புகார் தான் மிக வந்து புகழ்பெற்றவை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா பூம்புகார் பூம்புகார் பூம்புகாரை பொறுத்த வரைக்கும் பழைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்கள் காப்பிய மகரம் கண்ணகி பிரபுதான் பிரதாபன் தந்தை சாப்பிடுவான் போல் இல்லை சாப்பிடுவான் சாப்பிடுவான் மகதான் சாப்பிடுவாங்க. சரிங்களா? உணவு பெரும்பாலும் அதை சாப்பிடுவாங்கன்னு செய்யுது. பெரும்பாலும் முக்கிய என்ன நினைக்கிறது அப்போ வந்து மகனை சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சாப்பிட வச்சுருக்காங்க. மகன் என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க அது சாப்பிடுவாங்க கோவம் சாப்பிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கிறதுனால கோவம் எப்ப எல்லாருங்க நான் சாப்பிடுவாங்க அப்ப உங்களுக்கு தான் கண்ணகி பாப்பா பேர் என்னங்க? ஒன்னாயிரத்து
இதெல்லாம் வந்து தமிழ் தொழில்முறை பெரும்பாலும் நம்ம தேவைக்கு போய் இந்திய பொறுத்தவரை அடையாளம் வந்து ஏற்றுமதி செய்யவும் தங்கள் நாடுகளில் பத்தாயிரம் ஒரு பொருட்களை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் வேண்டியிருக்கிறது. அப்போ உபரியா பொருட்கள் இருக்கு அதெல்லாம் மூலம் ஏற்றுமதி பண்ணுவோம். இதே பற்றாக்குறையாச்சுன்னா இறக்குமதி இல்லையா? இந்த கால கடல்வழி வணிகம் அதிகரிக்கிற போது துறைமுகங்கள் உருவாக்கின அதைய துறைமுகங்களில் வரலாற்று செலவழிக்கும் போதெல்லாம் இது வங்காள விரிவாக்கத்தை கலைஞர் இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகில் உள்ளது. சில மயிலாடுதுறை பக்கத்துல பக்கத்துல மயிலாடுதுறைக்கு பக்கத்துல நமக்கு தெரியும் அது எந்த கடல்ல வங்காள விரிகுடா வங்காள பெருங்கில கொண்டு வரது பெருங்கில பீச் பெருங்கில கொண்டு சூழ்நிலை முடியல முடியா கலைக்கு சிலையாகும் சிலையாகும் இல்லைங்களா? சரி நுழைவாயிலாம் இருக்கும் அப்படி பேர் இதெல்லாம் ஒரு வேலை போட்டு நுழைவாயிலாம் அது நமக்காக போராட்டம் இருக்கும் நமக்காக இருக்கும் இந்த நகரத்துக்கு குறிப்பா காவேரி குளம்பட்டியில போற பேர்களும் சரிங்களா புகாரும் சொல்லுவாங்க காவேரி புகாரும் சொல்லுவாங்க திரும்புவார் யாரை திரும்புவான் சோழராசினியில் பெரும்பாலும் வண்டி சீவன் சிறப்பாக அந்த வழியை குளித்து சங்கரிக்கிறதுவாக கட்டிடப்பாளையில் இருந்தும் இரட்டை காப்பீங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலையிலிருந்து கொள்ளலாம். வந்து கட்டிடப்பாளையம் முக்கியமான ஏன் அது போய் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரமோ இரட்டை காப்பியம் அதுதான் முக்கியமானது. சிலப்பதிகாரம் நாங்கள் வந்து கதை தொடர்புகளாக இருக்கு எப்படினாலே அது வந்து புகார் செயலுடைய திறமைகளாம் சொல்றாரு. அது வந்து புகார் நகரத்தை பற்றி நிறைய செய்திகளை சொல்லுது. இதெல்லாம் பார்த்தோம் சரிங்களா? பள்ளியில ஆசிரியர் யாருங்க பிரச்சனை சிலப்பதிகாரம் வந்து ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள் சமயத்தை பொறுத்தவரைக்கும் சமய சார்பற்றது சார்பற்றது அப்படின்னு பேசுவோம். வலிமைகளை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் கலை சாப்பிடலாம் கலை கலை சாப்பிடலாம் சில எந்த சமயம் சமயம் அதனால உங்களுக்கு வலிமைகளை கிடைக்கலாம் எதிராக கிடைக்காம ஒட்டிக்கலாம். சரிங்களா? உங்கள் வலிமைகளை பவுடர் அடிக்கிறார் வலிமைகளை பவுடர் அடிக்கிறார் வலிமைகளை பவுடர் அடிக்கிறார் சொல்லியிருக்கோம். சரிங்களா? பேசி வலிமைகளை வலிமைகளை கப்பியில் பவுடர் அடிக்கிறார் பவுடர் அடிக்கலாம் காப்பியம்.
இதுல பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மூவரை சிறப்பை பேசுகிறது. சிலப்பதிகார நாயகி கண்ணகியின் தந்தை மாநாய்க்கன். மாநாய்க்கன் என்றால் பெருங்கடல் வடிவில் என்று பொருள். சரியா? இப்பதான் பேரை இங்கேயே கொடுத்துருக்காங்க. கண்ணகியோட வந்து பாத்தீங்கன்னா மாநாய்க்கன். அவர் வந்து பாத்தீங்கன்னா மாநாய்க்கனா பொருள் பெருங்கடல் அதாவது நடிகர் நடந்திருக்கா நடந்திருக்கு அப்படிங்கிறது புரியும். சரிங்களா? இது வந்து பெரும் வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் இழந்த பகுதியாக பார்வைக்கு புரிவாய்ப்பு இது வணிகம் செய்ய கிரேக்கம் ரோம் உள்ளிட்ட பல நாடுகளுடைய வணிகர்கள் வந்தவண்ணம் இருந்து வந்தார். நான் ஏற்கனவே யவனர்கள் படிச்சோம். நான் படிச்சோம் யவனர்கள் படிச்சோம். யவனர்கள் கிரேக்கர்களும் படிக்க முடியாது. சரிங்களா? கிரேக்கர்கள் ரோமானியர்கள். சரிங்களா? இதெல்லாம் அவங்களுடைய காவலருக்கும் யவனர் வணிகர்கள் சொல்லுவாங்க பயன்படுத்த வருகிறது. குறிப்பாக இளமுனை காவலர் இளமுனை உண்மை காவலர் அப்படியே குறிப்பதாக அந்த யவனர் வணிகர் சொல்லியிருக்கு. எவன்டா அதே போல மரமுனைக்கு போனது அப்படின்னு சொல்ற மரமுனைக்கு போனது அப்படின்னா சாப்பிட்டோம். மரமுனைக்கு போனது சரி பார்த்தீங்கன்னா இதுல தொடர்ந்து வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க ஃப்ரெண்டு வரையும் தங்கிட்டாங்க. அதுலேயும் வெளிநாட்டு குடியிருப்புகளும் இருந்துள்ளாங்க. வெளிநாட்டு குடியிருப்புகளும் இருந்துள்ளாங்க. நிறைய பல்வேறு மொழிகளும் பேசுவாங்க. பல்வேறு மொழிகளும் பேச இருக்காங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா இங்க வந்து கப்பல்ல இருந்து சரிங்களா சரக்குகளை இறக்கி வைக்கவும் ஏற்றவும் சில மாதங்கள் ஆகும். சாலைகள் சில மாதம் ஆகும். அதெல்லாம் அயல்நாட்டு வணிகங்களோட மக்களுடன் உரையாடணும் உருவாக்கணும் மனுஷனுக்கு போயிருங்க. மக்கள் வெளிநாட்டவர் மொழிகளை கட்டலாம். அயல்நாட்டவரும் தமிழ் மொழியை கட்டலாம். மக்கள் வேற நாட்டு கிரேக்கர்களுடைய மொழியை கட்டினாங்க. இன்னொரு அங்க தமிழ் தெரியாது. இதெல்லாம் பார்க்கலாம். இளைஞர்கள் தமிழ் மொழி கட்டினதெல்லாம் பண்டைய பண்பு மாற்றங்களுடைய மொழி மாற்றம் இருக்கிறது. இதனால சிந்தனை பரிமாற்றங்கள் பண்பாட்டு தரம் நிகழ்ந்தன. சரிங்களா? நம்ம ரொம்ப மொழி கற்றுக்கிட்டோம். அதெல்லாம் வந்து வணிகனாலே பொருட்களை கண்டத்தமாக சரிங்களா? இதெல்லாம் மொழியும் கலாச்சாரம் மாறிடுச்சு. சரிங்களா? பூங்கா நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்குகிறார்கள். மிக சரியான விலக்கிய பொருட்களை இருக்கிறார். கூடுதலான விலக்கிய பொருளை இருப்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை பட்டினப்பாறை கூறுகிறது. கூறக்கூடிய நூல் என்று கேட்பாங்க. சரிங்களா? நீ பட்டினப்பாறைதான் சிறப்பாக சொல்லக்கூடியது. பட்டினப்பாறை எந்த மன்னா எந்த சொல்ற மன்னா பற்றி பேசும் கரிகால சொல்றாங்க. அது பேசும் கரிகால பார்த்தோம். இவருடைய காலம் பாத்தீங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கிமு 2ஆம் நூற்றாண்டு இதுல இருந்தே புகார் நகை தோன்றி நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ 2000 வருஷம் அதுக்கு முன்னாடி 200 வருஷம் 2200 வருஷம் பாமையானது பட்டினப்பாறை அவை ஆசிரியர் அவரை காத்த அவங்க எழுதியிருக்காரு. அப்ப அதுக்கு முன்னாடியே கூட இருக்கு. சரியா? கடல் வழியாக இங்க இறக்குமதி செய்யப்படுறாங்க. அது வழியாக பிள்ளைகள் அப்படியே இறக்குமதிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது.
என்ன பண்ணாங்க, அங்கத்தை 7 மணிக்கு வந்தாங்க. அது விரும்புகிற வந்து மீண்டும் மயிலாடுது 8 மணி ஆகுது. நம்மளுக்கு அது இங்க வந்து கிடந்துச்சு இங்கேயும் ஊருதான். இதுல மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், சரிங்களா? தென்கடல் பகுதியிலிருந்து கொத்துமணி, சரிங்களா? தென்கடலாம் பாண்டிய பகுதியிலிருந்து உள்ளதான் கிடந்துச்சு, செத்து கிடந்துச்சு, சரிங்களா? கிழக்கு பகுதியிலிருந்து பவளம், கிழக்கு பகுதியிலிருந்து இன்னொரு சாக்கடை செய்வோம், முத்து பாண்டிய ஒரு சாக்கடை செய்வோம், செய்வோம், முத்து பாண்டிய ஒரு சாக்கடை செய்வோம். இல்ல முத்து பாண்டியா அது முத்துதான், முத்து சிறுத்தலாக கெட்டது எல்லாம் முத்து கிடைக்கும் அப்படின்னா சரி, முத்து பாண்டிய, முத்து பாண்டிய அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாண்டிய நாட்டில் கிடைக்கும், பாண்டிய நாட்டில் கிடைக்கும், சரிங்களா? இந்த பவளம் இருக்குல்ல, அது வந்து நம்ம பாவம் சிக்கட் செய்வோம், சரிங்களா? அப்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க பாவம், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க பாவம், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க பாவம், வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் பாவம் அப்படின்னு சாப்பிட சொல்லியிருப்போம். கருவத்துக்கு கீழே இருப்பவர்கள் பாவம், இதுதான் பாவம், சரிங்களா? அப்ப வறுமை கோட்டுக்கு அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள், கீழே இருப்பவங்க கிழக்கு பகுதியும், பாவம்னா பாவம், கிழக்கு பகுதியெல்லாம் கிடந்துச்சு, பாவம் கிடந்துச்சு. சரி சரி சரி, அப்ப இந்த மேற்கு மேற்கு மலைனா அதான் குரங்கு மலை, சரிங்களா? அங்க என்னெல்லாமா கிடைக்கும், குரங்கு மலை இருக்கு, சந்தனமும் நிறமும், சந்தனமும் அகிலம் ஆரம், சந்தனம் அகிலம் ஆரம், சந்தனம் அகிலம் ஆரம், சரியா? இதெல்லாம் கிடைக்கும், சந்தனம் வந்து 6 நாள் கிடைக்கும், சரிங்களா? எங்க மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது குரங்கு, சரிங்களா? அதாவது இங்க பார்த்தீங்கன்னா குரங்கு மலை வந்து அப்படின்னு பார்க்கலாம், என்னன்னு பார்க்கலாம், இந்த குரங்கு மலை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், சரியா? அப்ப ஆரம்பத்துல இருந்தே ஆரம்பத்துல இருந்தே அகிலாவும் சந்தானமும் உடற்பயிற்சிகள் இருந்தாங்க. ஆரம்பத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து அகிலாவும், சரிங்களா? ஆரம்பத்திலிருந்து அகிலாவும் சந்தானமும், ஆரம்பத்திலிருந்து அகிலாவும் சந்தானமும் உடற்பயிற்சிகள் இருந்தாங்க. பேர் எல்லாமும் கற்பனை தான், சிவனும் பேரும் கற்பனையில் உடற்பயிற்சிகள் இருந்தாங்க. ஆரம்ப முயற்சி, அகிலானா என்ன முயற்சி, சந்தனம்னா சந்தனம் முயற்சி, உடற்பயிற்சினானா சரிங்களா? இதை பத்தி எல்லாம் உண்டு. ஏன்னா வேற என்ன இருக்கு, வீடுகள் ஒன்றான முறையில் வலியுறுத்தப்படுகின்றன. அகட்ட நேரம் தெரிஞ்சிருக்கும் புகழ்ந்தாலும் விளங்கியது பண்டைய நகரங்கள் எப்படியே பார்த்தோம், திட்டமிடப்பட்டதாக இந்தியாவின் முதல் திட்டமிடப்பட்டதாக இருந்துச்சு, சரிங்களா? அப்பா அப்படின்னா ஒரு கப்பல் கட்டு மற்றும் சப்ளையர் தளம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது, சரிங்களா? இங்க முன்னுக்காங்க அதெல்லாம் ஒரு புகார்னு சொல்லுவோம், காவிரி பூங்கன்னு சொல்லுவோம். அப்ப என்னன்னா இருந்துச்சா வந்து புகார் கண்டத்திலே வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற தங்க இலக்கியங்களை வாசித்து வருகிறார், சரிங்களா? ஒரு சிறப்பாக சரிங்களா? அவங்க வந்து சிலப்பதிகாரம் நான் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல பார்த்தீங்கன்னா புகழ் சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்கள், காண்டங்கள் 3 காண்டங்கள் என்னன்னா புகார்காண்டம், காண்டம், சுஞ்சி காண்டம், இதனுடைய வாழ்வு கோவலன் கண்ணகி அவருடைய வாழ்வு பார்த்தீங்கன்னா புகார் மன்னன், புகாரின் கண்டம், புகார் மன்னன், அது வந்து புகார் கண்ணகி வராது, கோவலன் என்ன பண்ணுவாரு கண்ணகி இல்லையா, அதே
சரிங்களா? பார்த்து கல்யாணம்லாம் பண்ணி ஒரு வரைக்கும் கொண்டு ஆடலரசி மாதிரி மீது ஒரு காதல் கொண்டு அது வந்து மாதிரி போய் தங்கிடுவாரு தன்னுடைய சிவர்லாம் இழந்து மகனுடைய பாதம் கருவிகளா தவறாக புரியும் என்ன பண்றது பாவனையை விட்டு விலகி அப்படி அடங்கிட்டே வருவாரு கண்ணகியா வாழ்வாங்க விருதுல விழுந்து அவர் வீட்டில் ஏற்றுக்கொள்வார்கள் அதுக்கு வந்து சிலவுல ஆயிரம் கவலைப்பட வேண்டும் சிலம்பலா இருக்கு அது வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்படி விழுவாங்க சில சரி மதுரை போயிட்டு போவாங்க அது சிலம்பு அவங்க வைக்கும் போது ஏற்கனவே அரசியலுடைய சிலம்பை பெரிய பொருட்கள் இப்படி வந்து மிக உயர்ந்த கான்செப்ட் விற்பனைக்கு வரணுமோ இந்த வாரத்தில் நான் வந்து இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அரசன் என்ன பண்றாரு அவனை கொண்டு சிலம்பை பார்க்கிறார் அவனை கொண்டு சிலம்பை பார்த்து சொல்லுவார் அது வந்து அணை தெரியும் அணை போவாங்க வந்து நீ முடியல போவான் அவன் வாங்கிக்கலாம் அங்கீகரிக்க ஏன் புதுசா பண்ணேன் புதுசன் நான் திருப்பி நான் கொள்ளாம நான் புரிஞ்சு வரல அப்படிங்கிறார் அதுல என்ன பண்ணுவாங்க உருவாச்சு யாரும் சொல்லணும் கிடையாது அதெல்லாம் கிடையாது அப்படிப்பாங்க அப்படி சொல்லுங்க அப்படிப்பாங்க என்னுடைய கணவன் தந்து கை கொண்டீங்க அதை பால் செய்வோம் பாலியாட்ட அரசு பால் செய்வதெல்லாம் அப்படின்னா முத்து இருக்காது அதனால முத்து பாலி சாக்கெட் செய்வோம் முத்து பாலி அந்த சாக்கெட் நிறைய யூஸ் ஆகும் சரிதானே அது அப்படின்னா முத்து முத்து பாலியாட்ட கடவுள் வந்து எழுதியும் அதெல்லாம் நிறைய பாலியாட்ட அரசு காலத்துலாம் மொத்தம் ஃபேமஸ் அவங்க அந்த காலத்துக்கு நாள் இருக்கும் முத்துதான் இருக்கும் எல்லாருக்குங்க முத்து இதான் கண்ணகியுடைய காசு அப்படின்னா அப்படின்னா ஆளுக்கு எல்லாருக்குங்க மாணிக்காது இதானே எங்களுடைய காசு மாணிக்காது அரசியலே கொடுத்துருவாங்க அவருமே காசு போராட்டம் கைப்பற்றி மறுபடியும் அரசு கொடுத்துருவாங்க வச்சிருப்பாங்க அங்க வச்சுட்டா சரிங்களா வந்து உள்ள வந்து முத்துக்கும் உள்ள மாணிக்கலாம் சரியா கண்ணகி தன்னுடைய கையில் இருக்கிற வளர்ப்பான் அதை மாணிக்க இருக்கும் சரிங்களா அதுல இருந்து ஒரு மணி போய் மன்னவன் வாரி அடிப்பான் மன்னவன் வைமுதல் தெரிந்ததுன்னு அப்படி அடிப்பார் மன்னவன் வைமுதல் தெரிந்ததும் மணியே பாத்தீங்களா என்ன இருக்குது மாணிக்க இருக்குது சரிங்களா அப்படின்னு கணவன் நீ கைவிட்டு மாணிக்கலாம் அரசு காலத்துக்கு நல்லா இருக்கும் முதல்தான் இருந்திருக்கும் சரிங்களா இதை இசைக்காம சொல்றேன் நானே அரசன் வீடு இறங்குவார் சரிங்களா இப்படி கணவனை இழந்தவங்க குத்துவதி கடைசி என்ன பண்ணுவாங்க அரசி மகளிர் அரசியை இறந்துருவாங்க சரிங்களா இதுதான் அந்த கதை நாம என்ன பண்றாங்க புகார் காலத்துல இருந்து மதுரைக்கு போறோம் அங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்க வெளிநாட்டுல போயிருக்காங்க அப்ப அவங்களுக்கு வந்து சிலைதான் சேரல்ஸ் அவங்க வந்து சிலை வைக்கிறான் சரிங்களா இதெல்லாம் பார்க்கிறோம் நம்மளோட பெண்களுடைய சிலையை பார்க்கறது தெய்வத்தெல்லாம் எனக்கு தெரியும் சும்மா சித்தரை நான் சொல்லுவாரு அப்படியா நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோடைய கேட்பாரு அது சித்தரை சாப்பிடலாம் சொல்லுவாரு விடைகளை வேந்தர் மூவருக்கும் வியந்து அதிகம் சொன்னாரு வந்து பாடுகிறார் அதுக்கப்புறம் ரஜித் முடிகள் வேந்த மூவருக்கும் உரியது நடிகர் மீறி அழிவ அப்படின்னு சொல்லுங்க அதுக்கு இளமதி அதுக்கு முன்னாடி வந்து இளங்கோடைக்கு சீக்கிரம் தான் நீங்க எழுதுங்க அப்படின்னு கேட்கிறோம் சரிங்களா இதெல்லாம் நல்லா அது அப்படின்னா அந்த புகார் முன்னாடி மதுரையில போனா மதுரையோட சொல்லுவாங்க சரிங்களா கண்ணகி நிற்பா
இன்னைக்கு வந்து அரண்மனை வாசல் அரண்மனை காவல் வந்து நீங்க யாருமா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லி உடனே அந்த அரண்மனை காவல் வந்து மன்னன்ட்ட சொல்லுவான். இதுவரை பழி எதுவும் பெறாத மன்னனை. சரியா? பார்க்கறதுக்கு வந்து கோவமா, பயங்கரமா, எதுவும் வந்துட்டாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சரியா? அப்ப புகார் நகரத்துல புகார் காண்பிச்சாங்க. என்ன தெரியும்? புகாருடைய சிறப்பு தெரியும். சரிங்களா? அப்ப மாணவிகள், மாதாப்புரான், அவங்களாம் எப்படி வணிகர்கள், அவங்களாம் எப்படி இருந்தாங்க? சரிங்களா? நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அது வந்து கடலாடுதல் அப்படின்னு வரும். கடலாடுதல்னா என்ன? ம். திருமணம் முடிந்து இந்த கடலுக்குலாம் போயிட்டு பீச்சுக்குலாம் போவாங்க. அதுதான் கடலாடுதல். உட்கார்ந்து போய் கதையா பேசி இதெல்லாம் கடலாடுதல் அப்படின்னு அப்ப கூட பரவாயில்ல. அப்ப புகாராத்தோட சிறப்பு அங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த புகார் இன்னும் இருக்கு. சரிங்களா? ரோமர் பார்த்தீங்கன்னா கிபி 200 வரை சிறப்புடன் நகரம் திகழ்ந்த புகார் நகரம் கடற்போர் அல்லது கடல் சீற்றங்களோடு அழிக்கக்கூடியிருக்கலாம். சரிங்களா? இவருடைய காலம் நம்ம 2ஆம் நூற்றாண்டு தான் கிட்டத்தட்ட எழுதப்பட்டது வரைக்கும் காலம். சரிங்களா? சிறந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டுன்னு பார்க்கணும். அந்த இடத்துல இந்த புகார் நகரம் வந்து கடற்போர் சுனாமி அதாவதுங்க சுனாமியால வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அழிஞ்சு போயிருக்கலாம். இல்ல கடல் சீற்றங்களா அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சான்றுகளை பூம்பா நிறைய காணலாம் அப்படிலாம் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எப்படி கேட்கப்பட்ட எக்ஸாம் கேட்கப்படுற பிஐடி நான் அப்படின்னா தொட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சோழன் தொட்டல் சோழன் எக்ஸாம் எப்படி கேட்கலாம். கோவலன் தெரியும் அவங்களுக்கு கோவலன் கொடுத்தாரு. கோவலன் கொடுத்தது என்ன அறிவிக்கிறாங்க. கோவலன் புத்தகத்தை பிரித்த இடம் அதுக்கெல்லாம் அர்த்தம்லாம் விட்டுருக்காங்க. சரிங்களா? கோவலன் வந்து கொலை செய்யப்பட்ட இடம் தான் கோவலன். கோவலன் வந்து கொலை செய்யப்பட்ட இடம் தான் சரி. அடுத்தபடினா அந்த மதுரை இருக்கு. நாங்க மதுரை மதுரையை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்கள் மதுரையில் ஒன்று அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. சங்க வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்றுள்ளது இருந்தே தொன்மையான தொன்மையை புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? பழைய காலத்தில் மதுரையை முறையே பாண்டியர்களும் சோழர்களும் கலப்பிரர்களும் ஆட்சி செய்தனர். ஏமாறு சொல்லியிருக்காங்க. கலப்பு தங்களோட கொடுத்தாங்க ஊர் மீட்டாங்க அப்படின்னு செய்யலாம் அப்படின்னு இடைக்காலத்தில் குற்றால சோழர்கள் ஃபர்ஸ்ட் பாண்டியர்கள் அப்புறம் சோழர்கள் கைப்பற்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலப்பிரர்கள் வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் பாத்தீங்கன்னா யாருங்க பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் இது யாருங்க நாயக்கர்களும் ஆட்சி செய்கிறார். இதை விரிவாக பண்பாட்டு கலப்போடு நிகழ்கிறது. பல்வேறு இது ஒரே ஒருத்தர் ஆட்சி போனா அவங்களுடைய பண்பாடு தான். அப்ப வந்து வெவ்வேறு மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. வெவ்வேறு அரசு முறையை சேர்ந்தவர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. பல்வேறு பண்பாடுகள் வந்து மன்னர்கள் சொல்லியிருக்காங்க. செய்யலாம். வணிகம் செழிக்கிறது இதற்கான சிந்துகள் மதுரைக்கு அருகே உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகராதி ஏற்படுறாங்க. அந்த கீழடி எந்த மாவட்டம்? அழிந்திருந்து மதுரை பார்க்கிறார் மதுரையை பார்க்கிறார். சரிங்களா? சரி சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த மதுரைக்கு சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு கொண்டு உறுதி செய்தா கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 43 பேர் எக்ஸாம்ல கேட்கிற ஒரு வாய்ப்புல கேள்வி.
நாற்பத்தி ஒன்பது 49 சில கடைசியில் தமிழ் படிச்சுக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு 49 பேர் இந்த பேருக்கு தெரியுங்களுக்கு அப்படின்னா கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த கொல்லியில் இருந்து மதுரைக்கு அகில் சந்தா போன்ற கனிமா பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த ஒன்றியிலிருந்து மதுரைக்கு அகில் சந்தனம் போன்ற கனிமா பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை உபரி என்னுமிடத்தில் இறக்குமதி செய்தார். என்னுமிடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். சரிங்களா? இப்போ வந்து இஸ்ரேல் அரசன் சாலமோன் அவன் என்ன முத்துக்களை வாங்கினான். முத்துக்கள் எங்க இருந்து வாங்கினார்? உபரி அப்படிங்கிற இடத்துல இருந்து வாங்க போன வாரம் வந்து உமதர் படிச்சார். உமதர்னா பெண்கள் ஈடுபட்டாங்கன்னா ஊழியத்துல பாண்டிய துறைமுக கொள்கைக்கு அருகில் உபரி உள்ளது. உபரி எங்க இருக்கு? பாண்டிய துறைமுகமான கொள்கைக்கு அருகில் உள்ளது. சரிங்களா? ஏற்கனவே 3 சாங்க பார்த்துருக்கோம். பில்லோமை படத்துக்கு முடிஞ்ச மாதிரி அடி ஆத்தாடி பில்லுக்காக புகார் பண்ணி பாண்டியன் வெளியே சரிதானே? சக்கெட்னா தெரியணும். ஏன்னா அப்ப சொல்லுவீங்க கொற்கையின் உபரி முத்தை கொற்கையின் உபரி முத்தை கொற்கையின் உபரி முத்தை கொற்கையின் உபரி முத்தை இஸ்ரேல் சாலமன் இறக்கினான். இஸ்ரேல் சாலமன் இறக்கினான். கொற்கையின் உபரி முத்தை இஸ்ரேல் சாலமன் இறக்கினான். சரியா? கொற்கையின் உபரி முத்தை இஸ்ரேல் சாலமன் இறக்கினான். கொற்கை நடந்துங்க கொற்கை துறைமுகத்துக்கு பக்கத்துல நடந்து உபரினா அது உபரி. சரிங்களா? நம்ம உபரி அப்படிங்கிறது உபரினா எக்ஸ்ட்ரா இருக்கும். முட்டைனா முட்டை இறக்கலாம். இஸ்ரேல் சாலமன் அதெல்லாம் தெரியும். இறக்கினா இறக்குமதி பண்ணலாம். கொள்கை உபரி முட்டை இஸ்ரேல் சாலமன் இறக்கினான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துள்ளது. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மதுரையில் இருந்துள்ளது. இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பாத்தீங்கன்னா சரி நாலங்காடி அல்லங்காடி இப்படி 2 வகை அங்காடிகள் வந்து மதுரையில் இருந்தது. நாலங்காடினா பகல் நேரத்துல இயங்கக்கூடியது. சரிங்களா? அல்லங்காடினா இரவு நேரத்துல இரவு இல்லைனாலுங்க இரவு சொற்பொழு கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்ல கேட்டாங்க. அதுங்க அது மாதிரி இருக்கும். நல்ல நாளுங்க இரும் விஷயம் எல்லாம் இருந்து விநாயகத்தைக்கெல்லாம் அங்க பாத்தீங்கன்னா உறுப்புல உறுப்பு அதுல பார்த்தீங்கன்னா அது எதுக்கு சொல்லிட்டு இருக்க முறைக்கேண்டி எடுத்தாங்க. சரி அது பண்ணி இவனு சேர்ந்து இருக்க அதுக்கு தான் தெரியும் எதுன்னு சொல்லி இருக்காங்க. எனக்கு இருக்காங்க ஒரு கவனமா ஆன்சர். சரிங்களா? அப்ப அதுக்கு எதுவும் பகல் ஏதாவதுங்க பகல் எல்லாம் சரிங்களா? ரைட். அப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்க பாப்பாங்க சார். இளங்காடி என்பது 20 அங்காடி 20 அங்காடி ஆகும். இருபொருள் வேறுபாடு இல்லாமல் உயிருக்குள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் பூங்கா நகரம் என்று அழைக்கின்றது. சரிங்களா? இதை வந்து பகல் நேரம் இரவு நேரம் அவங்க கடை இயங்கிட்டே இருந்தாங்க. அதனாலதான் பூங்கா நகரம் எல்லாமே பூங்கா நகரத்துல பழக்கம் இருந்துச்சா இருந்துச்சு. எந்த போய் மெயின்பாக போனது மதுரையில அதனாலதான் சரி பூங்கா நகரம் கேள்வி. பெண்கள் எந்தவித பயமின்றி இரவு நேரத்தில் உலங்காடியில் பொருட்களை வாங்கி அந்த அளவு பாதுகாப்பான அனுமதியை நிகழ்வு. இவ்வளவு ஒரு டைம் இருக்கும். பெரும்பாலும் ஒரு 10 o'clock கல்யாணம்ங்க அதையெல்லாம் முடிச்சுப்பாங்க. இருக்கா இல்லைங்களா? 1 மணி நேரத்துக்கு இருந்தா அப்புறம் வந்து ரொம்ப ரேராஸ் வந்து அது மாதிரி புறவழி சாலைகள்லாம் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் முடியுமாங்க. ஏன்னா சட்ட ஒழுங்கு காலம் ஏற்படலாம்.
இதெல்லாம் வியாபார குறிப்பிட்ட நேரம் தான் டார்கெட்டடு டைம். சரிங்களா? வியாபாரம் நடக்கும். சில பெருசு நடக்காது. காரணம் ஏன்னா நடக்கலாம். ஏதாவது சமூக பிரச்சனை வரலாம். ஆனா அந்த அல்லா காலையில் வந்து பெண்கள் வந்து இருக்காங்க வாங்கிக்கலாம். வெளிநாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது. மதுரைக்குள் ஒரு சான்று வைத்துள்ளார். எந்த ஒரு நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டது? ஓமனி நாணயங்கள். ஓமனி நாணயங்கள் நிறைய இங்க நமக்கு கிடைச்சிச்சு. கிடைச்சிச்சு. ஓமானிய மட்பாண்டங்கள் அரிக்கமேடு இங்க கிடைச்சிச்சு. அரிக்கமேட்டு வந்து ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைச்சிச்சு. சரிங்களா? ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைக்குது. ரோமானிய மட்பாண்டங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிய மெகசனைஸ் பிரிவுகளில் மதுரையை பற்றிய தகவல்கள் மெகசனைஸ் பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா மதுரை பற்றி பிரிவுகள் சொல்லுவாங்க. அவர் 14 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தார். மெகசனைஸ் 4 இந்தியாவில் இருந்தார். 14 ஆண்டுகள் வந்து இந்தியாவில் இருந்தார். 14 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தார். இன்னும் இருந்தார் இந்தியா அவருடைய குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா மதுரை பற்றி பிரிக்கிறார். இன்று மெஹந்தி போடுவதால் கிரேட் 3 சாப்பிடுவீங்க. இன்று மெஹந்தி போடுவதால் கிரேட். இன்று மெஹந்தி போடுவதால் கிரேட். மெஹந்தி போடுவதால் கிரேட். நான் சொல்லுவேன். சரிங்களா? இன்று நான் பொருள் சரிங்களா? அப்படின்னு வந்து இண்டிகா ஒழுங்காங்க. இண்டிகா மெஹந்தினா சரிங்களா? கிரேட்னா ஒரு கிரேக்க நாட்டை சார்ந்தவர். கிரேக்க வரலாற்று ஆசிரியர். கிரேக்க வரலாற்று ஆசிரியர். வேலை கொடுத்தால் கிரேக்க இருக்கலாம் சொல்லியிருப்பாங்க. மதுரை நகரில் இருந்த அகழி யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சோழ கதையை அமைதி கொண்டிருக்கிறார். இவ்வாறு மதுரை பண்டைய காலத்தில் சில கூட்டத்தில் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட விஷயமா சொல்லுவேன். மௌரிய சந்திர புத்தரி அமைச்சர் சாணக்கியர் விஸ்வகமோ மௌரிய சந்திரகுப்தர் அமைச்சர் சாணக்கியர் மதுரையை பற்றி சர்க்க சாஸ்திரத்தில் எழுதியுள்ளார். சாணக்கியர் அவங்க பேர் நாங்க கௌடில்யர். அவங்க பேர் நாங்க கௌடில்யர். சரிதானே? அவர் அர்த்த சாஸ்திரம் இருந்தாரு. அர்த்த சாஸ்திரம் இருந்தாரு. அது பார்த்தீங்கன்னா எதை பற்றி குறிப்பு இருக்கு? மதுரையை பற்றி குறிப்பு இருக்கு. குறிப்பு இருக்கு. மதுரையை பற்றி குறிப்பு இருக்கு. சரிங்களா? சாணக்கியர் யாருடைய இடங்கள்ல இருந்தாரு? சந்திரகுப்தர் இருந்தாரு. மெகசனிஸ் பொறுத்த வரைக்கும் செலுத்தி பேரரசர் செல்கஸ் நிக்கோட்டரை கூடுவதாக பாலாளி கூட்டத்தில் சரிங்களா அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி கலந்துருந்தார். சரிங்களா? மெகசனிஸ் பொறுத்தவரைக்கும் செல்கஸ் நிக்கோட்டர் செலுகஸ் நிக்கோட்டர் செல்கஸ் நிக்கோட்டர் வந்து இந்தியாவில் வந்து இந்தியாவில் வந்து சீக்கிரத்தில் அவருடைய பிரதிநிதி அவருடைய பிரதிநிதியா தான் மெகசனிஸ் இருக்காரு. பிரதிநிதியா தான் மெகசனிஸ் அவர் இருக்காரு. சரிங்களா? அதான் பார்ப்போம்.
அது பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்கு யானை கூட சில அளவுக்கு வந்து அழகமான சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இருக்குது அதெல்லாம் தெரியும். அகழினா என்ன? பாதுகாப்புக்காக அருண்மனை அது கோட்டையை சுற்றி அமைக்கப்படும் நீர் நிலையும் சில பொருள் பள்ளம் நீட்டு விட்டு இதுதான் அகழினா என்ன? சரிங்களா? இதுதான் உங்களோட விஷயங்க பாதுகாப்புக்காக இதை சுற்றி என்ன பண்ணுவாங்க நல்லா இது வந்து குழுக்கள் வந்து நீர்லாம் நிறைஞ்சி இருக்கும். சரியா? அப்ப அது கடந்து வர முடியாது. வந்தா எளிதா தெரிஞ்சுக்கும். இதனால வந்து இதுல வந்து வரது சிரமம். அடுத்து காஞ்சி அதெல்லாம் புரியுங்க காஞ்சி சரிங்களா? கல்வி கற்பதற்கான இடத்தை நம்ம பற்றி படிக்கிறோம். இப்படிங்கிற காணொலி எல்லாம் ஒரு மொழியாகவா காணொலி எல்லாம் ஒரு முறையெல்லாம் சரிங்களா? பள்ளி நிறைய அமைக்கப்பட்ட பள்ளிகள் ஆசிரியர்கள் அமைக்கப்படுற சமணர் அமைத்த பள்ளிகளில் சமண மாணவர்களும் புத்த விகாரங்களில் புத்த மாணவர்களும் பயின்றார். பள்ளியே பாத்தீங்கன்னா அந்த பள்ளிங்கிற பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் கவுண்டர் அளித்த கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொலைதானதுங்க பள்ளி அவங்க சின்ன படுக்கைகள் அங்கதான் போக சொல்லி கொடுத்தாங்க. இந்த இடத்துலதான் கல்வி சரிங்களா? இப்ப வந்து சொல்லுவாங்க ரங்கநாதர் வந்து ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருந்தார் சரிங்களா? இந்த இடம்தான் கல்வி. அங்கேயே வந்து மாணவர்களுக்காக பள்ளி கொடுத்தாங்க. இதனால பள்ளினா பேர் வந்துச்சு. அந்த சுக்களை வந்து பள்ளி அப்படிங்கிற சொல்ல வந்து வழங்கியவர்கள் வந்து ஸ்மார்ட் நலந்தாக்குமுறை கல்வி பயின்ற சீன பயணி யுவான் கூடுதல் படிப்புக்காக தாண்டி இந்த கல்விக்கு வந்திருக்கா சரிங்களா? அது ஆவந்தா படிக்கிற வைக்கிறார் யாருங்க யுவான் அவர் என்ன பண்றாரு காந்திக்கு வராரு சரிங்களா? காந்திங்கிற கல்விக்கு வந்திருக்கிறார் சரிங்களா? நாளந்தா அப்படின்னா அறிவும் அளிப்பவர் பொருள். நாளந்தான என்ன பொருள்? அறிவை அளிப்பவர் நாளந்தான் பொருளுங்க அறிவை அளிப்பவர் நாளந்தா அதுதான் பொருள் சரிங்களா? அது இப்ப எங்க அப்படின்னா பீகார்ல இருக்கு. எங்க இருக்கு? பீகார்ல இருக்கு. தற்போதைய பீகார்ல இருக்கு சரியா? வற்றாத அறிவை அளிப்பவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க எக்ஸாம்பிள் சொல்லிருக்காங்க. தெரியும் வற்றாத அறிவை அளிப்பவர் அதுக்கு பேர் தான் நாளந்தான் அப்படின்னு சொல்லும் போதே கூட இந்த எக்ஸாம்பிள் தெரியுமா? இப்ப 7ஆம் நூற்றாண்டில் சீன பள்ளி விமர்சனம் ஆதிக்குளத்தில் வருகை தந்தார். பல்லவர்கள் காலத்தில் புத்த சமயம் செழி தோன்றியது. இதான் சரியா தவறான்னு கேட்கிறாரு. அப்ப எத்தனாம் நூற்றாண்டுல வந்து வெளியே பிடிக்கிறான் 7ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு நம்ம இன்னும் வந்து 11th அதை படிக்கலையா? படிக்கும் போது இன்னும் தருவாங்க செய்யும். 7ஆம் நூற்றாண்டுல வந்து ஒரு சீன பள்ளி விமர்சனம் ஆண்டுகளுக்கு வழி தந்தா ஆசிரியர் பண்ணிட்டாரு. பல்லவர்கள் எந்த சமயத்தை சொல்ல போனாங்க? பல்லவர்களின் காலத்தில் புத்த சமயம் செழிப்போம். இது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து 7ஆம் நூற்றாண்டுல சீன பள்ளி விமர்சனம் காஞ்சிபுரம் வந்தார் அப்படின்னு கொடுக்குறாங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா பல்லவர்களின் காலத்தில் புத்த சமயம் செழிப்போம் எதுவும் கொடுத்துருக்காங்க. பல்லவர்கள் எந்த சமயத்தை பின்பற்றினாங்க? எந்த சமயத்தை பல்லவர்கள் பின்பற்றினார்கள்? மகேந்திரவர்ம பல்லவன் சமண சமயத்தை பின்பற்றினான் முதல்ல தொடக்கத்துல சரிங்களா? அப்பர் என்ன பண்ணாரு? சமண சமயத்தை பின்பற்றினா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் என்ன பண்ணாரு? சைவ சமயத்தை பின்பற்றினான். சைவம்னா சிவனை வழிபடுவார்கள். சைவம்னா யாருங்க? சிவனை வழிபடுவார்கள். இந்த சமயத்துக்கு மாறுற சரிதானே? சிவனை வழிபடுவார்கள் மாறுறாங்க. அப்பரே வந்து சமண சமயத்தை தான் பின்பற்றிட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு ஒரு தீராத வயிற்றுகளை சூளை நோய் ஏற்படுவார். சூளை நோய் ஏற்படுவது அவங்க சரிங்களா? திலகவதி அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க வந்து சைவத்தை ஃபாலோ பண்ணுங்க, சைவ சமயத்தை பின்பற்றுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் சைவ சமயத்தை பின்பற்றுவாரு. அப்பர் என்ன பண்றாரு? முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் சிவ சமயத்தை சைவ சமயத்தை பார்த்தார். 24 தீர்த்தங்கரர்கள் படிப்பார். 24 தீர்த்தங்கர முக்கியமான ஒரு மகாவீரர். மகாவீரர் எத்தனாவது தீர்த்தங்கரார்? 24வது தீர்த்தங்கரார். 4 தீர்த்தங்கரார் 24வது தீர்த்தங்கரார் சரிங்களா? அப்ப மகேந்திரவர்ம பல்லவன் சிவ சமயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் சைவத்துக்கு மாறிடுறான். அதுக்கப்புறம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பல்லவ மன்னர்கள் சைவ சமயத்தை பின்பற்றினாங்க. சரிங்களா? காஞ்சிபுரத்துல சாரி மாமல்லபுரத்துல ஷோக் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடற்கரை கோவில் இருக்கிறாங்க. சரிங்களா? காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் இருக்கிறதா. சரிங்களா? பெரும்பாலும் அவங்க சைவ சமயத்தை பின்பற்றினாங்க. சரிங்களா? அதுல யாரு மட்டும் விஷ்ணு பக்தர், இரண்டாம் நந்திவர்மன் பாத்தீங்கன்னா அவர் விஷ்ணு பக்தர். அவர்தான் காஞ்சிபுரம் வைகுந்த பெருமாள் கோவிலை கட்டினார். காஞ்சிபுரம் வைகுந்த பெருமாள் கோவிலை கட்டினார். சரிதானே? ரெண்டாவது சரியா இருக்குமா? சரி பண்ணலாம். அப்ப வந்து பாப்போம் இது யாருடைய காலத்துல வந்தார் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம் படிச்சிருக்கோம். சரியா? அப்ப இவான் ஸ்ட்ராங் வந்தார். இரண்டாம் இங்க பார்க்கலாம் படிக்கலாம். பாருங்க பிசி கொஸ்டின் வந்து ஏற்கனவே போட்டு சோர்ஸ்லாம் தேட சொன்னேன். தேடி வந்தவங்களுக்கு வாழ்த்துக்கள் பாலகோவா. ஒரு கொஸ்டின் போட்டு இதோடைய ஆன்சர் கீயும் சோர்ஸ்லயும் தேடுங்கன்னு சொன்னேன். சரிங்களா? எல் என்றால் என்னையாக இருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் வந்து ஆன்சரியோடு வந்து இந்த வேலை செலுத்துவதற்காக ஆழ்ந்த வார்த்தையில் இருக்கும். வாழ்க நீதி. சரி இதெல்லாம் படிச்சோம். அப்ப வந்து ஒரு நாள் இருக்காரு காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காங்க. யாருங்க? யுவான் யாரு? கிறிஸ்டின பையன். யாரு? இந்த தகவல் கலைகள் ஒரு கட்டம் கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா புகார் ஒரு துறைமுகம் புகார் பாத்தீங்கன்னா பெரிய இதுதானே வெளிநாட்டுலாம் பொருட்கள் மதுரை பாத்தீங்கன்னா வணிக நகரம். நாலங்காடி தச்சு அன்னங்காடி தச்சு அப்ப 24,000 காஞ்சி பாத்தீங்கன்னா கல்வி நகரம். சரிங்களா? அவங்க நிறைய பள்ளிகள் அங்கதான் தோணுச்சு அப்படின்லாம் பார்க்கலாம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று காளிதாசன் புரியுங்களா? இதை சிறந்தது எதுங்க? சொல்லக்கூடிய யாருங்க? காளிதாசன். சரிங்களா? சாப்பிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டதுக்காக சிறந்த நகரம் சிறந்த நகரம் காஞ்சி காணி. சிறந்த நகரம் காஞ்சி காணி. சரிங்களா? சிறந்த நகரம் காஞ்சி காணி சாப்பிட்டு இருக்கோம். சிறந்த நகரமா என்னதுங்க? சரிங்களா? சிறந்த நகரம் தான். காஞ்சினா காஞ்சிபுரம் தான். காஞ்சினா காளிதாசன். இன்னொரு யாருங்க? காளிதாசன். யாருங்க? காளிதாசன். காளிதாசன் நூல் புரிவி ராமசாமி சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருப்பாங்க புரிவி ராமசாமி புரிவி ராமசாமி அப்படின்னு சாப்பிட்டு சொல்லியிருப்போம். யாருக்கு? காளிதாசன் அப்படின்னு புரிவி ராமசாமி மட்டும் நம்ம வச்சீங்கன்னா பேர் பார்க்குறது. புரிவி ராமசாமி புரிவி ராமசாமி. சின்ன இதெல்லாம் ஷார்ட்கட்லாம் தான் மறக்காது. இந்த ஷார்ட்கட்லாம் படியும் வருஷம் வரும். கல்வி கரையில கற்பவர் நாசில. கல்வி கரையில சொல்லுவாரு. ஆனா இங்க இருக்கிறது அப்படி சொன்னது யாரு? கல்வி கரையில கற்பவர் நாசில அப்படின்னு சொன்னது யாருங்க? எதுல இருக்கு? நாலடியார்ல இருக்கு. இங்க கல்வியில் கரையில்லாத காஞ்சி. கல்வியில் கரையில்லாத ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நாலடியார் என்ன இருக்கு? கல்வி கரையில கற்பவர் நாசில. கல்வியில் கரையில்லாத காஞ்சி. கல்வியில் கரையில்லாத நாயன்மார்ல முதன்மையானதான திருநாவுக்கரசு. யார் சொல்றாங்க? திருநாவுக்கரசர் சொல்றாரு. சரிங்களா? நாட்டு கல்வியால காஞ்சி போது சங்கம். நாட்டு கல்வியால காஞ்சி போச்சு. நாட்டு கல்வியால காஞ்சி போச்சு. நாட்டு கல்வியால காஞ்சி போச்சு. சரிதானே?
அப்படின்றதால காஞ்சி போச்சு. நாம என்னது நாவுக்கரசர். கல்வியர்னா கல்வி இல்ல. காஞ்சி போச்சுன்னா அதுக்கு கல்விக்கு வந்து கரையில கல்விக்கு என்ன கிடையாது கரையில கரைனா எல்லை சரிதானே ஒரு ஏரி இருக்கும் ஏரியோட எல்லை தாங்க கரை சரிதானே ஆனா கரையே கிடையாதான் அப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு காஞ்சி பகவதி சரிதானே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா புத்தகையா சாந்தி போன்ற 7 இந்திய புனித தலைவர்கள் காஞ்சியின் என்ன சேர்ந்த வரலாற்று ஆசிரியர் யுவான் ஷான் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பிட்டுக் கொள்வார் சரிங்களா புத்தகையாங்கிறது வந்து வருத்தம் இருந்துச்சு ஒரு விஷயம் வந்து காஞ்சிபுரத்துல இருந்தது இதை கேட்கணும்னா நம்ம வந்து இன்னும் பரிசீலிப்போம் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா புத்தகையா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாஞ்சி அதான் வந்து பௌத்தன் சிறப்பு இடங்கள் தான் சரிங்களா ரைட்டு அதுல வந்து காஞ்சியும் கொண்டிருக்கிறாரு இதுவும் கொண்டிருக்காரு காஞ்சியும் அப்ப வந்து ஆஹ் செயற்பட செய்யலாம் சரிமையும் சரிங்களா இதான் வார்த்தைகள் கரெக்டா சரிதாங்க இதுங்க கேட்கல எங்க வாட்ஸ் கீழே இருக்கா